ஹாய் கைஸ், இன்னைக்கு vlogலாம் கிடையாது. சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்காக நான் வந்து 300 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நல்லா கழுவி இந்த மாதிரி தம் துண்டா கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டு ஒரு சில்லி பவுடரு, காரம் உங்களுக்கு சாப்பிடுவீங்கன்னா போடுங்க, இல்லைனா வேணாம். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மசாலா வேறு என்ன போடுங்க, கரம் மசாலா அந்த மாதிரினா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. தயிர் ஊற்றிட்டு சிக்கன் மசாலா இதை மட்டும் கண்டிப்பாக போட்டுங்க. ஏன்னா இப்போ தான் சிக்கன் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். மிச்ச மசாலாலாம் உங்களுக்கு பிடிச்சதை போட்டுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டிலே பண்ணது, அதை அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களே வீட்டிலே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லது. ஏன்னா கடையில் வாங்கினா கெட்டு போகுது அந்த மாதிரிலாம் வந்துடும். அதனால தான். அதுவும் இல்லாமல் டெய்லியும் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு வரா மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறணும். ஆனால் திரும்ப ஃப்ரீசரில் வச்சிட்டேன் கொஞ்சம் நேரம். பாருங்க, ஃப்ரீசர் ஃபுல்லாக எல்லாம் ஜூஸு கீஸு எல்லாம் கிடக்கும். எனக்கு இல்லை. 15 minutes later. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஊற வச்சா சிக்கன் எடுத்து வந்து டப்புன்னு கடையில் கவுத்துறக்கூடாது. அந்த மாதிரி தான் பண்ணி மொத்தத்தையும் கீழே கொட்டியிருப்பேன். பொறுமையாக பண்ணுங்க. அப்படியே அதே கிண்ணத்தில் தண்ணி பூச்சி அந்த சிக்கன் லைட்டாக முழுகிற அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு கரண்டியை வச்சு லைட்டாக கலரி விட்டு உங்கள் வீட்டில் இட்லி குண்டா இல்லைன்னா பெரிய தட்டு இருக்கும், அதை வச்சு மூடுருங்க. அப்போ தான் அந்த ஆவி வெளில போகாமல் இருக்கிறதுனால. அப்படியே நடுவில் வந்து கொஞ்ச நேரம் கரண்டி வச்சு கலரி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் சிக்கனு. அப்படியே ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்த ரிசல்ட் இதுதான். சிக்கனை அப்படியே கிண்ணத்தில் மாற்றி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். சிக்கன் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் நான் வீடியோ மேக் பண்ணேன். ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இதுதான் நம்மளுக்கு கடைசியாக வந்த சிக்கனு. பாருங்கள், அவள் தான். இதுதான் நான் டெய்லியும் vlogல காட்டுறது. ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.